ஹாய் கைஸ். எஸ், நம்ம சேனல் நேம் தவர் கிரேஸ். இது நம்மளோட 8வது வீடியோ. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னா, நான் இவ்வளோ நாளாக ட்ரேட் எடுக்கிறேன்னு தெரியும். பட் அது எப்படி அந்த விஷயம் நடக்குது, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஆக்சுவலாக இந்த தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எல்லாம் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா, பார்த்துடலாமா? இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது என்னது, அதாவது கோல்டு சார்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐங்கிறது கோல்டு, நெக்ஸ்ட்டு நிஃப்டி. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு இண்டெக்ஸ். அதாவது இதில் ஒரு 50 கம்பெனிஸை சேர்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெயினாக தான் அதோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதே போல் பேங்க் நிஃப்டின்னு இருக்குது, ரிலையன்ஸு, ஆக்சிஸ் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, எல்லாத்துக்குமே இதை போல் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உண்டு. இதை வச்சு தான் இந்த கம்பெனியோட விலை வந்து நிர்ணயம் பண்ணப்படுது. அதாவது உங்களுக்கு புரிகிறப்போ சொல்லணும்னா, ரொம்ப இயர்ஸ் பேக் போனீங்கன்னா இதை எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு கம்பெனியோட ஷேரை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இதை போல் அப்போ வந்து டிஜிட்டலைசேஷன் கிடையாது. ஸோ அப்போல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே விஷயத்தை நியூஸ் பேப்பரில் பார்க்குறதோ இல்லை ஃபோன் கால்ஸ் மூலயமோ, இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஷேரு இந்த ரேட் போயிட்டுருக்கு, ஸோ நீங்கள் வாங்கலாம். அதே போல் இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஷேரு ரேட் அதிகமாகிடுச்சு, ஸோ நீங்கள் விற்கலாம் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரை வச்சோ இல்லை ஃபோன் கால்ஸை வச்சோ இந்த மாதிரி தான் வந்து அப்போ ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போது வந்து டிஜிட்டலைசேஷன் ஆனதுனால எல்லாமே நமக்கு இதை போல் ஒரு கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷனாக நமக்கு கிடச்சிடுது. அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி முன்ன போலேயே தான் எப்பயும் நடந்துகிட்ருக்கு. கம்மியாக இருக்கப்போ வாங்குறதும் அதிகமாக இருக்கப்போ விற்கிறதும் ஜஸ்ட்டு அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஜிட்டல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதாவது இந்த ஒரு கேண்டல்ஸ்டிக்கும் என்ன சொல்லுவதுன்னா, அதாவது இப்போ இந்த இடத்த வச்சுக்கோமே, அதாவது இந்த கேண்டல்ஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு 4354 இதுவரை மார்க்கெட் வந்து இதுவரை ஒரு இந்த ரேஞ்சு, இந்த ப்ரைஸ் அளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு டைம் வைஸும் பார்க்க முடியும். ஓகேங்களா, இந்த டைமில் இந்த டேட்டில். அதே போல் இப்போ இந்த கேண்டல்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, 4312. இப்போ வந்து இந்த டைமில், அதாவது டியூஸ்டே 16 ஜூன் 26 20னா 8 o'clock, நம்ம ஐஎஸ்டி டைம் படி நைட்டு 8 o'clock. இந்த டைமுக்கு மார்க்கெட்டோட ஷேரு இந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. அதே போல் இதை டிஜிட்டல் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வர்த்தகம்ங்கிறது ஒன்று தான். அப்போ பண்ண அதே விஷயத்தை தான் இப்போ பண்ணுறோம், பட்டு டிஜிட்டலாக பண்ணிக்கிட்டுருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன பார்க்கலாமா, இதில் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நாம் பண்ணுறதுக்கு பேர் நம்ம பண்ணுறது வந்து ஃப்யூச்சர்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கணும், உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் இப்போது கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோல்டை வந்து வாங்கி வச்சுப்போம். அதாவது ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்கி வச்சுப்போம். திரும்ப ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு கோல்டு அதிகமாகும். அப்போ நிறைய பேர் ஏதோ ஒரு செலவுக்கு தேவைன்ட்டு விற்பாங்க. அப்போ விற்கிறப்ப ஆல்ரெடி கம்மியாக இருந்த ஒரு ப்ரைஸ்லேருந்து அதிகமாக இருக்கப்போ நீங்கள் விற்கிறப்போ உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கிதுல்ல, அதே தான் ஆப்ஷன் மார்க்கெட்டும். இப்போது மார்க்கெட் கம்மியாக இருக்கப்போ வாங்கி வச்சுக்கிறாங்க, மார்க்கெட் அதிகமாக இருக்கப்போ விற்கிறாங்க. இது வந்து 2 விதமாக பண்ணுறாங்க, அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடு. இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் அவங்க வந்து மந்த்லி கேண்டிலோ இல்லை ஒரு டே கேண்டிலோ எடுத்துக்கிட்டு, அதாவது 1 மாதமோ இல்லை 6 மாதமோ 3 மாதமோ மார்க்கெட் கம்மியாக இருக்கப்போ நிறைய மணியை போட்டு வாங்கிட்டு மார்க்கெட் அதிகமாக இருக்கப்போ விற்றுட்டு அதில் ஒரு லாபம் பார்ப்பாங்க.
மொத்தம் நீங்கள் இதை கான்செப்ட் வைஸ் பார்த்தா எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஒரே நாளில் வாங்கி வைக்கிறதும் ஒன்று தான், ஒரு மாதம் கழித்து வாங்கி வைக்கிறதும் ஒன்று தான். அதாவது அதில் ரிஸ்க் கம்மி, இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். மற்றபடி ஒரே விஷயத்தை தான் பண்ணுறோம். அது வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சர்ஸை பற்றி பேசலாம். ஃப்யூச்சர்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கலை மீன்ஸ் இப்போது கோல்டை ஒன்று நாம் இதில் ஆப்ஷன்ஸில் பை பண்ணால் நம்ம ஒரு கோல்டு வாங்கினதுக்கு சமம். அதாவது டிஜிட்டலில் வாங்கினதுக்கு சமம், கையில் வாங்கல டிஜிட்டலாக வாங்கினதுக்கு சமம். பட் ஆப்ஷன்ஸில் நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போது இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல வரப்போ மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே போகல, மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு நான் இந்த இடத்துல ஃப்யூச்சர்ஸில் நான் வந்து ஒரு குவான்டிட்டியை பை பண்ணுறேன், அதாவது வாங்குகிறேன். அப்படின்னா என்ன அதுக்கு மீனிங்னா, ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதா மீனிங். அதாவது இந்த ப்ரைஸில் நான் வந்து இவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், 0.1 லாட்டோ இல்லை 0.5 லாட்டோ, எனிதிங், அது மேட்டர் இல்லை. பட் கான்செப்ட் என்னன்னா, நான் இவ்வளோ இந்த ரேஞ்சு, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் இவ்வளோ குவான்டிட்டியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அதுலேயேனா, அதில் வந்து போல் ஒரு இது போல் ஒரு இது ஒன்று போடுவாங்க. அதுக்கு மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா, நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன், அதாவது இந்த பிளாக் கலர் லைன் இருக்குல்ல, இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். அதே போல் நான் வந்து மேலே போகணும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். பட் மார்க்கெட் கீழே சரிஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க, கீழே ஃபால் ஆகிட்டே வருது. அப்போது எனக்கு இந்த அளவுக்கு மேலே லாஸ் தாங்காது. அதாவது ஒருத்தவங்களோட அக்கௌண்ட் சைஸ் வேறு. ஸோ என்னோடய அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற போல் எனக்கு இதுக்கு கீழே போனால் லாஸ் அதிகமாகிடும். ஸோ மார்க்கெட் நான் நினச்ச டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வருது. நான் மேலே போகணும்னு நினச்சி தான் இந்த இடத்துல பை எடுத்திருக்கேன். பட் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. அப்போது ஸோ என்னோடய அக்கௌண்ட் சைஸுக்கு நான் ஏற்ற போல் ஒரு ஸ்டாப் லாஸை வைக்கிறேன். அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக எனக்கு எதுக்கு கீழே போனால் நான் வந்து இதுலேருந்து விளைவிக்கிறேன், ஐ மீன் அதான் நான் வந்து என்னோடய கான்ட்ராக்டை விற்றுடுறேன். இதுக்கு கீழே போனால் எனக்கு லாஸ் தாங்காது. ஸோ நான் என்னோடய கான்ட்ராக்டை விற்றுடுறேன். அதே போல் நம்ம நினச்ச டைரெக்ஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா, அதே போல் இந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் போதும், எனக்கு ரொம்ப அதிகமாக வேணாம், எனக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுவோம். அது ஜஸ்ட்டு நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். பட் நம்ம செய்கிறதோட மீனிங் அது தான். ஃப்யூச்சர்ஸில் நம்ம ஒரு விஷயம் இந்த இடத்துல வாங்குகிறோம், இந்த இடம் போயிடுச்சுன்னா எனக்கு போதும், அதுக்கு மேலே எனக்கு லாபம் வேணாம், அதே போல் இதுக்கு மேலே எனக்கு லாஸ் வேணாம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ஃப்யூச்சர்ஸில் செட் பண்ணி வச்சிடுறோம். ஓகேங்களா? அதே போல் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல நம்மளோட ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும். அதாவது நம்ம வாங்கினதை விற்றுருவாங்க. அதே போல் இந்த இடம் வந்துருச்சுனாலும் இதுக்கு மேலே லாஸ் தாங்காதுங்கிறனால இந்த இடத்துலையும் விற்றுருவாங்க. ஸோ இது வந்து பை, நான் எப்போல்லாம் பை பண்ணுறனோ இதை தான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செல்லை பற்றி பார்ப்போம். ஃப்யூச்சர்ஸில் நாம் செல் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கப்போ நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா? அவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, கான்ட்ராக்டில் நம்ம எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறோமோ, இப்போது 0.1 அந்த அளவுக்கு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த அளவுக்கான கோல்டை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டு இந்த வேல்யூவில் ரன் ஆகிட்ருக்கப்போ இந்த குவான்டிட்டியை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தரேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேணும் அப்படின்ட்டு நான் இந்த குவான்டிட்டியை செல் பண்ணுறேன். அப்போது அதே போல் தான் சேம், நான் செல் பண்ணுறப்போ மார்க்கெட் சப்போஸ் மேலே வருதுன்னா எனக்கு ஆப்போசிட்டில் போகுது. அதாவது நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் 0.1 லாட் தரேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க. பட் இருக்கிறத விட அதிகமாகிடுச்சுன்னா, ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறத விட மார்க்கெட் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் கீழே போனால் தான் உங்களுக்கு லாபம், மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸு. ஓகேங்களா? ரெண்டும் டிஃப்ரெண்ட் சினாரியோ, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் 0.1 லாட்டை உங்களுக்கு ஃப்யூச்சரில் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கப்போ நாம் வந்து செல் பண்ணுறோம். அதாவது 4344 போகிறப்போ, ஓகேங்களா? நாம் நினச்ச போலேயே மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம 4325 நம்மளோட டார்கெட் வச்சுருக்கோம். அதாவது 4325
இந்த ரேஞ்ச் வரப்போ உங்களுக்கு நான் அந்த குவான்டிட்டியை கொடுத்துட்றேன். ஸோ முடிஞ்சிருச்சு, கணக்கு முடிஞ்சிருச்சு கரெக்டாக. அதே போல் ஆப்போசிட்டாக போச்சுனாலும் இதுக்கு மேலே எனக்கு போக வேணாம். இதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு லாஸ் தாங்காது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு பணம் நான் தர முடியாதுங்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு ஹை போச்சுனாலும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஜஸ்ட்டு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் விஷயம். இதுதான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஓகேங்களா? இதில் சில அனாலிசிஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த விஷயத்த பண்ணணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அதுக்காக தான் சில நாள் ட்ரேடை வேணான்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். எல்லாம் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்படியே லாஸ் எடுத்தாலும் நம்மளோட லிமிட், நமக்கு லிமிட் சொல்கிறோம்ல $60. அதை போல் நம்மளோட லிமிட்டில், அதாவது உங்களோட அக்கௌண்ட் சைஸ் எவ்வளோ இருக்குதோ எப்போவுமே இது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் கொடுக்கும். உங்களோட அக்கௌண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து 1% ரிஸ்க். எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி ரிஸ்க் வைக்காதீங்க. ஓவர் ரிஸ்க் பண்ணுறது அக்கௌண்ட் ப்ளோ அப் ஆகிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசனே அதுதான், ஓவர் ரிஸ்க் வைக்கிறது தான். ஸோ அதே போல் க்ரீடு, ரெண்டாவது விஷயம் க்ரீடு. க்ரீட்னா என்னன்னு தெரியல, பேராசைப்படுறது. இப்போது நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம், ஓகேங்களா? மேலே போக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். பட் நம்மளோட பேராசை என்ன பண்ணும், இதுவரை மேலே போனால் லாபம் அதிகமாக கிடைக்குமே அப்படின்னு நம்மளோட டார்கெட்டை கொண்டு போய் இங்கே வச்சுருப்போம். பட் மார்க்கெட்டு இதுவரை மேலே திரும்ப ரிட்டர்ன் கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பேராசையும் படக்கூடாது. எப்போவுமே 1:1 1:1 ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா 1:2. அதான் நான் சொன்ன போல் நம்மளோட லாஸு $60 இருந்தால் ப்ராஃபிட்டு 120 இல்லைனா $100 க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படிங்க இல்லைன்னா $60 கூட க்ளோஸ் பண்ணுறதும் பெஸ்ட்டு தான். சம்டைம்ஸ் எப்போவுமே 1:1 ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுவுமே ஃப்யூச்சரில் நீங்கள் லாஸில் கொண்டு போய் உங்களை நிறுத்தலாம். ஸோ நம்ம லாஸை விட ப்ராஃபிட் கொஞ்சமாவது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஜஸ்ட்டு பேசிக் இது தான். இதை புரிஞ்சுக்கோங்க. நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டில். இதில் எனக்கு தெரிஞ்ச சில கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே போதோ இல்லை மேலே போதோங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணி நான் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் எடுத்துக்கிட்டுருக்கேன். இதுதான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஓகே கைஸ், வீடியோ 15 மினிட்ஸ் வந்துடுச்சு. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், ஈவினிங்காக ட்ரேட் எடுப்போம். இன்றைக்கி அந்த ட்ரேடு நம்ம நினச்ச போல் ஒரு செட்டப் கிடைச்சிதுன்னா ட்ரேட் எடுப்போம், இல்லைனா இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் என்னோடய அனாலிசிஸை நான் சாட்டில் பண்ணுறேன். பட் என்னோடய ட்ரேடை நான் மொபைலில் தான் ப்ளேஸ் பண்ணுவேன். அதாவது மெட்டா ட்ரேடர் பிளாட்ஃபார்ம்னு ஒரு பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக இதில் தான் நம்மளால் ட்ரேடை ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னோடய அனாலிசிஸை நான் அதில் பண்ணுவேன். பட் என்னோடய ட்ரேடை நான் இதில் தான் ப்ளேஸ் பண்ணுவேன். அதாவது சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், மார்க்கெட் கீழே போகுதுன்னா நான் இங்கே என்னோடய ட்ரேடு இந்த ரெட் கலர் கண்டியில் ரெட் கலர் லைனில் ப்ளேஸ் ஆகுது. இந்த ரெட்டில் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதாவது மார்க்கெட் அங்கே வந்ததுன்னா ரேட் ப்ளேஸ் ஆகணும்ட்டு என்னோடய ஸ்டாப் லாஸு இது ஸ்டாப்பில் காமிக்கிட்டு இருக்கேன். இப்போ $36 லாஸ்ட்டு. அது போல் நான் செட் பண்ணுறது. இது ப்ராஃபிட் டேக்கிங்கிறது. இது போல் தான் ஓகேங்களா? இது போல் தான் மார்க்கெட்டில் ஷோ ஆகும். இதை வச்சு தான் நான் ட்ரேட் எடுப்பேன். இதை நான் உங்களுக்கு காமிச்சது கிடையாது. பட் இப்படி தான் நான் ட்ரேட் எடுக்கிறது. நம்மளோட லாஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த ட்ரேடு இதுதான். 0.10 லாட் நம்ம எடுத்திருந்தோம். அதே போல் நம்ம எஸ்எல் 4350 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். டிபி 4366 ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்மளோட ஒரே ஒரு ட்ரேடு. நாம் எடுத்த அந்த டேட் 15/6/2026. ஓகேங்களா கைஸ்? இதுதான் ட்ரேடு எடுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மு. அதனால் அனாலிசிஸை நான் இதை ட்ரேடிங் வியூன்னு சொல்லுவாங்க. நான் இதில் பண்ணுவேன்.
அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த விஷயம் வரைக்கும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ட்ரேடை நான் இதில் தான் ப்ளேஸ் பண்ணுவேன். நான் இது உங்களுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இதை வந்து ஷோ பண்ணுவாங்க. பட் நான் இது பண்ணல. பட் நானும் இதில் தான் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம். ஈவினிங்காக நெக்ஸ்ட்டு ட்ரேட் எடுக்க முடியுமா? நான் ஈவினிங்காக பார்ப்போம். பாய் கைஸ். See you soon.